بسم الله الرحمن الرحيم. அதாவது ஷிர்க், குஃப்ரு, தர்கா இவைகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கன்ஃபார்மாக என்ன செய்து அவர்கள் இணை வைத்தலை தர்காக்களை நிர்வகிக்கிறார்கள். அங்க நடக்கக்கூடிய அந்த ஷிர்க்கை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தான் நிர்வகிக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னால இமாமா நிக்கலாமண்டா இதை விடுங்க. பொதுவாகவே நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக், நீங்க இணை வைத்தால் உங்கள் அமல் என்ன செய்து விடும், அழிந்து விடும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்ப இணை வைத்தல் என்பது நடக்கக்கூடிய ஒரு இடம்தான் தர்கா என்பது நம்மளுக்கு சந்தேகம் கிடையாது. ஆனா இதுல இரண்டு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், சில இடங்களை கபரை கட்டி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு வழி அடங்கிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல சிறுக்கான எந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. நடக்காது சும்மா ஒரு மரியாதைக்கான முடிச்சு கந்தூரி நடக்காது, அது நடக்காது, அந்த போய் அங்க சாஸ்தாங்க சரி எதுவும் நடக்காது. அந்த பள்ளியில் அவர் என்ன செய்வாரு, நிர்வாகியா இருப்பாரு. ஆனா இதுல கட்டப்படுறது என்பது இஸ்லாத்துல ஷிர்க் கட்டப்படுறது. கட்டப்படுறது என்ன, பாவம். மலையிட்டா கட்டப்படுவது என்பது பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உயர்த்த கட்டப்பட்ட கபர்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளவுதான். அது பெரும்பாவம். ஆனால் அது ஷிர்க்குடைய நிலைமைக்கு என்ன செய்யாது, போகாது. ஆனால் அங்க அதை அடிப்படையாக வைத்து நம்பிக்கைகள் அவைகள் இன்னொரு விஷயங்கள் சாஸ்தாங்கள் அந்த இடத்துல நடக்கப்படுமாக இருந்தால், அதை ஒருவர் நிர்வகிக்கிறாரா இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, ஷாஹிதீன பில் குஃபர், அதாவது குஃபருக்கு அலல் குஃபர், குஃபருக்கு ஷாஹிதாக இருக்கிறார். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவர் ஷிர்க்கை என்ன செய்யறார், ஷிர்க் வைக்கிறதுக்கு சமம். இஸ்லாத்துல ஷிர்க்கை தூண்டுபவரும் ஷிர்க்கை வைக்கிறதுக்கு சமம். அதனால அவருக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது. எப்படி நம்ம அதாவது அல்லாஹ் தஆலா அமல் அழியும் என்று சொல்றானோ, அந்த அமல் செய்யக்கூடிய அதாவது அமல் அழியும் அப்படி என்று சொன்னவருக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. ஒரு முஸ்லீம் தானே என்று சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறோன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன, ஒரு முஸ்லீம் உதவி இல்லாம தொழுவிக்கிறார், நம்ம தொழக்கூடாது. ஒரு முஸ்லீம் தானே நான் பதில் சொல்லுவோம், அதுக்கு சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவோம், உதவி இல்லாட்டி தொழுகை ஏத்துக்கலப்படான்னு சொல்லி ஒரு முஸ்லீமே தொழுவிச்சாலும் உது என்ன செய்யுது, கட்டாயம். அதே மாதிரிதான் இணை வைப்பு என்பதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அதுதான். அதனால இணை வைப்பு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் என்னது, தொழக்கூடாதுன்றதுதான் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது.